எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? நீங்கள் யூஎஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட 3 months சேலரியை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும். வெயிட், அது ஓல்டு ரூல். ஓகேங்களா? ஓல்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 monthsோட சேலரி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 months ஆஃப் உங்களோட எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி இன் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஏன்னா ஒரு லே ஆஃபோ இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த அமௌண்ட்டு தான் உங்களை நிதானமாக யோசிக்க வைக்கும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ரேஷ்னலாக முடிவெடுப்பீங்க, விச் இஸ் நாட் குட் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. சரி, எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேமிலி சைஸ் அண்ட் யுவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 4, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்களோட பசங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எய்தர் ஒரு ஆளுக்கு $5,000 அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இல்லைனா ஓவராலாக உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பாருங்கள். வெறும் ஃபுட்டு இஎம்ஐ மட்டும் கணக்கு பண்ணாதீங்க. ஃபுட்டு, இஎம்ஐ, உங்களோட பேசிக் எக்ஸ்பென்சஸ், காரோட இஎம்ஐ இருந்ததுன்னா காரோட இஎம்ஐ, அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து கோப்ரா யுவர் ஃபேமிலி மெடிக்கல் பிளான், அதுவே $2,000 மினிமம் வந்துடும் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ அதையும் சேர்த்து மொத்தமாக எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதுன்னு கேல்குலேட் பண்ணுங்கள். லெட்ஸ் அஸ்யூம் யுவர் எக்ஸ்பென்சஸ் ஆர் $10,000 a month. Then you should have at least $60,000 in your high yield savings account. அந்த $60,000 உங்கள் செக்கிங் அக்கௌண்ட்லேயோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வைக்காதீங்க. கீப் இட் இன் யோர் ஹை yield சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இட் வில் கலெக்ட் அ ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனில், எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டில் திஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் அ சர்வைவல் இன் US. தேங்க்யூ.